செந்தமிழ் ஒளி ஒளி அமைப்பின உரிமையாளர் வீடியோவில் பார்க்க தான் தாண்டிக்கு வந்து பேசுவாங்க. திருப்பி கடையில் போய் ஐஸ்கிரீம் அதுக்குள்ள எண்ணெய் எல்லாம் போட்டு கொதையான பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் கீழால வந்து எடுத்து வைக்கிறேன். நண்பன்டா நல்ல நண்பன்டா பிரசாந்த் தான். அவரை சுற்றி இருக்கிறவர்களை வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமா வச்சிருக்கிற ஒரு மனுஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியா பகுதிக்குரிய நெலுக்குளத்தில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து எங்களுடைய பாடசாலை நண்பர்கள் 2014 ஏஎல் பேட்ச், 95ஆம் ஆண்டு பிறந்த நாள், 2011 ஓஎல் பேட்ச். எல்லாருமே இப்போ படித்ததை படிக்காத எங்களோட செட்டோட இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒன்று கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த ஒரு ஒன்று கூடலை வந்து செய்கிறோம். அதுலேயும் வந்து குறிப்பாக ஒரு 4 பேர் வந்து மிஸ் ஆகிறாங்க. அந்த 4 பேருமே வந்து வெளியில் இருக்கிறாங்க. அதுலேயும் வந்து 2 பேருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் முடிஞ்சது. அவைன்ற ஒரு ஃபண்டாலையும் வந்து இந்த ஒரு இதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் சாமான்கள் நேற்று வந்து வேண்டிட்டோம் சமைக்கிறதுக்கு. பிரியாணி வந்து சமைக்க போகிறோம். அதே மாதிரி விளையாட்டுகள் இருக்குது, டான்ஸுகள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து இதில் சாண்டி இருக்கிறார். இவர் வந்து ஒரு முக்கியமான ஆள். மற்றவர்களுக்கு சண்டையை மூட்டி விடுறது, அதை சமாதானப்படுத்துறது எல்லாமே வந்து மூத்த உறுப்பினர், வயசுலேயே வந்து மூத்தது. பின்னால் இல்லாதான் இவர் என்ன கட்டம் அங்கால வந்து பார்த்தீங்களாட்டா இது வந்து லிகிதான் அங்கால அனோயன் எல்லாரும் வந்து இருக்கோம். பின்னுக்கு வந்து கேமராமேனும் ஒரு ஆள் இருக்கார். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு பகுதியாக பிரிஞ்சு சாமான்கள் வந்து வேண்ட போகிறோம். சமைக்கிறது தேவையான சாமான்கள் எல்லாம் வந்து வேண்ட போகிறோம். கேமராமேனையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவர் தான் வந்து இந்த விழாக்கு வந்து ஹைலைட் ஆனார். இதில் இப்போ மற்றவர்கள் இருக்க நானும் வேறு வந்து முக்கியமான கேக் வேண்டணும். என்னது கேக் வேண்டப்புறேன் பிறந்தநாள் ஆகல கேக் வெட்ட தானே அவங்க எல்லாட்டிக்கும் வீடியோவில் காட்டி நாங்கள் வெட்ட வேறு. சரி, மற்ற ரச்சிகள் எல்லாமே வந்து வேண்ட போகிறோம். இந்த இடங்களை பார்க்கல உனக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது? இப்போ ஒரு இடத்த திறப்பு வேண்ட போகிறோம். பாலசாலை நாட்களில் இதுகளுக்கு இந்த இடத்துல தொங்கி கொண்டிருப்பேன் வேற. 2014 விளையாடி தெரிஞ்சோம். இதுக்குள்ள ஒரு வளவு இருக்குது. இதுக்குள்ள கிரிக்கெட் வர்றது. அதில் 6 அடித்தா நாங்கள் தான் பெரிய ஆகலன்ற மாதிரி ஒரு 2 நம்பர் வேணேன். இப்போ அந்த பர்த்டே போய் ஒரு ஆள்கிட்ட வீடு சரி, அது காட்ட வேணாம். பிரச்சனையில் வந்துட்டு பாருங்க வரோம் சிறப்பை வெட்டிட்டு. சரி, இப்போ வந்து திடீரென்று பிளான் மாற்றம். நாங்கள் எல்லாருக்கும் வந்து இதில் இருக்கிற பட்டா இருக்குது தானே. இது வந்து ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட. அப்போ நாங்கள் இதில் தான் வந்து நீ சாமான்களை வேண்ட போகிறோம். இப்போ வெளிக்கிட்டான இதுலேருந்து வேண்டிக்கு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரியே ரச்சி கடைக்கு வந்துட்டோம். கோழி வேண்டதுக்காக போடுற பட்டு தாங்க 2 கோழியை போடுங்க. அப்படியே தாங்க. சரி, இப்போ அங்கால நிறுத்து கொண்டு கேட்குறேன். இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50 தூள்கள் அது வேண்டோம். அப்போ அதுக்கு வந்துருக்கிறோம். எல்லாம் வந்து நேற்று பிரியாணி வேண்டியாச்சு. இது வந்து இந்த பொறிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து வேண்டி கொண்டிருக்கிறோம். வண்டி வைக்கிறேன். வைக்கலாம். போடு எல்லாத்தையும் போடு. சாண்டி தான் போய் வேணும். சரி, திருப்பி சிக்கன் வந்து அளவாக வெட்டி கொண்டிருக்கோம். சரி, ஓகே. நாங்கள் இப்போ எல்லாம் வேண்டிட்டு திருப்பி வந்து வலிக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு என்னது பாட்டி என்ன சொல்கிறது சவுண்ட் சிஸ்டத்துக்கு எடுக்க வந்திருக்கோம். இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட் வந்து செய்கிறார். செந்தமிழ் ஒளி அமைப்பு. செந்தமிழ் ஒளி ஒளி அமைப்பின உரிமையாளரும் எங்களோட ஃப்ரெண்ட் தான். லீகிதான். அவர் தான் ஃபுல் உரிமையாளர். எல்லாம் லைட் சிஸ்டம் சவுண்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் எல்லாம் தனி. அவரே இது ஆற்ற எதுவும் இல்லை. ரைட். அவராகவே உருவாக்கி அவரே வந்திருக்கிறார். அதை தான் நாங்கள் இப்போ எடுக்க வந்திருக்கோம். இவர் தான் அவர். நாங்கள் சொன்னாங்க. சரி, கான்டாக்ட் நம்பரை நான் வந்து போடுறேன்னு உங்களுக்கு வவுனியாக்களை தேவைன்னா நீங்கள் கட்டாயங்க தொடர்பு கொள்ளுங்க. சரியா? இப்போ வந்து நாங்கள் பாக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இதில் இருந்து இனியும் மினக்கிடக்கூடாது. ஆனால் கேக் வேண்டாம் இல்லை சாந்தியில் வேண்டும். சரி, இப்போ இடையில நிப்பாட்டி நெலுக்குள சந்தியில், இதுதான் நெலுக்குள சந்தி. நிறைய பேர் இந்த ஊர்லேருந்து போயிருப்பீங்க பாருங்கள். இப்போ சிவசக்தியில் போய் அரிசி வேண்டப்புறம் ஏன்னா அந்த பாஸ்மதி அரிசி தான் வந்து நல்லா இருக்குன்ட்டு அதுதான் இதை தூக்கிட்டு போகலாம். சரி பாட்டி அதான் ஒரு சாமான் வேண்டுறேன்னா அங்கே போனால் அரிசி இல்லையா. இது பக்கத்தில் ஒரு கடையில் வந்து கேட்குற குமாரண்ணா கடையில். இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இதுகளுக்குலாம் தெரியும். ஸ்கூல் விட்டா மற்ற பின்னேற டியூஷன் விட்டா எல்லாம் வாழ்க்கையெல்லாம் மறக்கலாம். இந்த கடை ஸ்கூல் டைமில் சாப்பிட்டது தான். இங்கே சாப்பிடவே இல்லை. இப்போ நான் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குமாரண்ணா இந்த கடை இதில் கேட்கணும். இப்போ நான் தாண்டி தாகமாக இருந்தது. அவங்களுக்கு தெரியாமல் சொக்கோ என்ன கடமோ வந்து குடிச்சிட்ருக்கோம். வீடியோவில் பார்க்க தான் தாண்டிக்கு வந்து பேசுவாங்க. இப்போ அரிசி வந்து இங்கே இருக்காமல் அதான் வந்து இப்போ வேண்டிகிட்ருக்கோம். சரி, கடைசியாக வந்து வேண்டியாச்சு. இப்போ மாதிரி கிழங்கு பொரியலை வந்து வேண்டி இருக்கிறோம்.
இதுலேருந்து பூவரசங்குளம் என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து போகிறோம். அங்கே ஃப்ரெண்டுன்ற வீட்டை தான் வந்து இன்றைக்கு இந்த இதெல்லாம் வந்து செலிப்ரேஷன் நடக்க போகுது. நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். இவர் தான் அப்போது கேமராமேன் காட்டினாங்க தெரியல, காட்டினாங்க மறந்து போட்டது. அதான் டீம் வந்து பின்னுக்கு இருக்குது, அப்படியே நான் வந்து முன்னுக்கு ஏறிட்டேன். என்ன ஒரு ஆளை ஏற்றிட்டு போனோம், மற்ற ஆக்கள் எல்லாம் வருவினோம். சரி, இப்போ பம்மமாடு சந்திக்கு வந்துட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டை வந்து ஏற்றுறதுக்கு இதால் ஏற்றிட்டு அப்படியே நேராக மன்னார் ரோட்டில் போன வேண்டாம். சரி, இதில் நிப்பாட்டினது ஃப்ரெண்டும் வந்துட்டார். இதில் இப்போ திருப்பி கடையில் போய் ஐஸ்கிரீம், எண்ணெய், மாஜரின் எல்லாம் வந்து வேண்டிட்டு வந்தாச்சு. எனக்கு சளி இதோட இதை குடித்தா சம்பவம் தான். சரிப்பா, இதில் இந்த எத்தனை கிலோமீட்டர் போகணும்? யாருக்கு தெரியும், ஒரு இருக்கு ஒரு இவனை தவிர வேறு யாருக்கு வந்து அந்த வீடு வந்து தெரியாது. போய்கொண்டிருக்கேன், ஐஸ்கிரீம் குடிக்கிறேன். இதுக்கு என்ன கட்டம்ன்றது இப்போ இரவு தான் தெரியும். ஆனால் பெரும்பாலும் இப்போ ஒரு 5-6 நாளாக ஒன்றுமே இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர போட்டிங்க. என்ன சொல்கிறது, தடுமாறல் நடந்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ள இங்கே போகிற வீடை கண்டுபிடிச்சிட்டு வந்துடும். கவலை 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 கவலை. சரி, டீம் வாங்கியாச்சு. இங்கே தான் வந்து எங்களுடைய ஃபன் வந்து நடக்க போகுது. வந்த கையோடைய இப்போ படிகள் வந்து அடுப்புகளுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து சமைக்க போகிறோம். நீங்களாம் நினைக்கலாம் அவன் அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணுறது நினச்சி ஒரு பெரிய குக்காக இருக்கு வந்து, ஆனால் அதுதான் வந்து இல்லை. சரி, இப்போ வந்து லதன் தலைமையில் மாற்றத்தை வேண்டிட்டு வந்து பொறிக்கிறதுக்கு அதை வந்து நடந்து கொண்டிருக்கு ஆப்ரேஷன். வேறு எவ்வளோ நீட்டாக வட்டி கொண்டிருக்காங்க. கோழியை பொறிக்கிறதா, இதை பொறிக்கிறா, அடுப்பு பொறிக்கிறா. ஏன்னா ஒரு சிலர் வந்து பீஃப் சாப்பிட்றதில்ல, ஒரு சிலர் வந்து கோழி தான். அதுக்கு ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நடக்குது. லீதான் தன்னுடைய வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்க, இதே என்ன மிக்சர் இல்லை, இது இங்கே வந்து மேக் இருக்குது, பாட்டு படிக்கிறது உணர்ந்துருக்கிறோம். எல்லாம் போட்டு இந்த ஃபன் தான். எவ்வளோ வரும் நார்மலாக இது? இந்த விலை 25,000 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பழங்கள் எல்லாம் பாருங்க அப்படி வெட்டி வச்சுருக்கேன். இது கொதையாண்டு அந்த படியை தான் வந்து வெட்டினார். எங்கே பழகி நடந்துறீங்கன்னா நல்லா இருக்குது. இதுக்குள்ள உப்பு வேற போட்டிருக்கான்னு சூப்பராக இருக்குது சாப்பிடைக்கு. அதே மாதிரி இப்போ பீஃப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் வந்து போட்டாச்சு. இல்லை எங்கே பழகிறீங்களா? அதை நீங்கள் நான் கொழம்புல ஹில்டன்ல வேலை செஞ்சேன். எந்த எந்த இதில்? அங்கே பருப்பு கலவரத்தால அடிச்சு காய்ச்சி போட்டாங்க. விரதான் இங்கே பாருங்க, தொடர்ந்து ஆளுட செயற்பாடுகள் பாருங்க. கெக்கரிக்காய் வெட்டிட்டு வந்திருக்காங்க. இல்லை எங்கடா பழகி நீ? இல்லை இப்போ சிக்கன் பொறிச்சு கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்க மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியே அவிச்சிட்டு பொறிக்கிறோம். வேணா மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் போடுற அப்புறம் போடுற இல்லையா? அது மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டோம். நான் கொஞ்சம் போட்டால் தெரியாது, பட் டேஸ்ட் சாப்பிடுறது. லெக் பீஸ் பாருங்க, படியெல்லாம் நாங்களும் சமைப்போம் நல்லா. சரி, இப்போ அடுத்ததாக வந்து இந்த பீஃபை வந்து இது வந்து உப்பு கறின்னு சொல்கிறது. உப்பு கறியா? இப்போ வந்து என்ன செய்யணும், பீஃப் எல்லாம் மஞ்சள் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டிட்டு அதுக்குள்ளே எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு பேருந்து கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போடுறது. இது ரஜ்ஜில் இந்த தண்ணி முடிஞ்சா பிறகு பேருந்து எண்ணெயில் பொரியும் அது கறி. பானைக்குள்ளே பொரியுமா? ஓ, பானைக்கே பொரியும். இப்போ அது சரி. நான் எனக்கு வந்து புதுசாக இருக்குது. நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் இப்போ தொட்டு உப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு பாருங்க இருக்கா. அப்படி நாக்கி பார்க்குவேன். கை எப்படியா சுடா எப்படி? ஓகே, இது வரேன். நல்லா இருக்கு. இப்போ பாட்டு படிக்கிறது நடக்குது. அதில் எப்படி பாட்டு படிக்கிற பாருங்க. கரோடி போட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு நல்ல தூள் போட்டு வீட்டு தூள் போட்டுருக்காங்க. நாங்கள் தனித்தூள் தான் போட்டு செய்கிறது. பாப்பா எப்படி வர போகுது. இப்போ பிரியாணிக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து போட்டு வதக்கிட்டு அதுக்கு முதல் ரச்சி கூட வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து சிக்கனை வந்து இதுக்குள்ள போடுறோம். கறியாக்கினா தான் அதுக்குள்ள வந்து பிரியாணியை வந்து போடலாம். இதில் பாருங்க, சிக்கன் வந்து இப்போ போட்டாச்சு. ஒரு டீம் பாட்டு போடன்னு ஒரு பக்கம், ஒரு டீம் பாட்டு போடாதுன்னு ஒரு பக்கம். 2 டீமுக்கு பக்கத்தில் நாங்கள் நடுவில். இப்போ வந்து பிரியாணிக்கு போகுது. தூள் காணாதா? இவ்வளோ தூளை போட்டுட்டு இப்போ காணான்றாடுவேன். சரி, இப்போ அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் வந்து விட்டுட்டா. புதினா கொத்தமல்லி விடையில நேற்று வேண்டது வந்து அழுகி போயிட்டது. உப்பு கொஞ்சம் விடணும். இப்போ இது கொஞ்சம் அடுப்பும் வந்து மூட்டணும். கொஞ்சம் போயிடலாம் போல. அப்படியே விடவா?
சமைச்சு முடிஞ்சு இப்போ பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரேடியாக சாப்பிட போகிறேன். இதான் ஃபன். கொதையான பிரியாணி எப்படி இருக்கு எல்லாரும் சொல்லு. சூப்பராக இருக்கு. லீதன் எப்படி இருக்கு கொதையான பிரியாணி? நல்லா இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாண்டா அங்கே எல்லா பாட்டிகளையும் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஈரட்டேன்னு சொல்கிறது அங்கே வந்து க்ரீன் பார்க்குன்ற ஒரு ஹோட்டல் அங்கே தான் வந்திருக்கோம். அப்படியே குளிச்சு ஃபன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். நான் ஏற்கனவே வந்திருக்கிறேன். இந்த இடம் வந்து அப்படி சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டைகளும் உங்களுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன். இல்லை காட்டுறேன் பாருங்க. இப்போ குறிப்பாக வந்து இதுதான் வந்து முகப்பு பகுதி. இது வந்து ரூம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியாலயம் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு பழைய 40 என்று நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்லை பாக்ஸ் வேகன் அதுதான் நல்லா இருக்கு. ஆனால் கீழால் வந்து இப்போ இரும்பு எல்லாம் வந்து தூர பிடிச்சிட்டு நல்லா இந்தியா கூடுதலான பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் அதுகள் வந்து செய்கிறது படியல் தர வழி. இப்போ எங்கட படியில் என்ன செய்யணும் மட்டும் பார்த்திங்களாண்டா இதில் குளிச்சு கொண்டிருக்கான் ஸ்விம்மிங் பூலில் பாருங்க. ஃபன் பண்ணி கொண்டிருக்கான். அடிக்கிறான். இதால பேர் ரெஸ்டாரண்ட் இருக்கு. மிஸ்டர் ஷாஜி இங்கே என்ன ஓடிக்கிறீங்க? ஸ்பின்னர் பாருங்க. இது நாளாக குளிக்கல, எனக்கு ஏற்கனவே விட்டு வந்துடும். சரி, அதோட வந்து இந்த ஒரு செலிப்ரேஷன் வந்து முடியுது. ஆனால் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து கனடா போகிறதுக்கு அவர் இப்போ கிரிக்கெட் விளாட்ற கிளப் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை செய்தவேல். அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். எடுத்து வைக்கிறேன். இல்லை போகல சுழல்வனமோ நந்தவனமே இருக்கும் இருக்கும் நட்புக்கும் கூட பாதை வகுக்கும் வந்த பிறகு பின்னே சொல்லலாம் முதல் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூழ்காத சிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் குயிலே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான் அவளை விட்டு கல்லை கட்டு கவலை மட்டும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அதை மட்டும் கையில காட்டிடாங்க. அலையாடிடும் ஆழ்கடல் மட்டும் அதில் கஷ்டம் வந்தா நீங்க எடுத்துட்டீங்க இல்ல என்ன இது கபடி கபடி தண்டால தினங்கடி போமே வாஸ்கியின் நாம்பல்ல எடுப்போமே ஆர்னோட போல ரவுண்டு கட்டி கிளப்புங்கடா ரத்தம் சூடாக இருக்கு பவர் கட்டி கிளப்புங்கடா பறக்கரைக்கைகள் இருக்கு. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஏதாவது சொல்ல பிரசாந்த் அனுப்புறது சரியான கவலை தான். பாடம் சொல்லவா இனி பாருங்க நான் என்ன பாட்டு அடிக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க.
நண்பர் பிரசாந்தை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் காமெடி ஃபன் எல்லாமே இருக்கும். இப்போ இன்றைய நாளில் வந்து ஒருத்தரும் பிரசாந்தை பற்றி இன்றைய நாளில் சொல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு பிரசாந்த் எங்களை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறான்னு நான் முதல்ல கேட்போம். இன்றைய நாள் இப்படி நினைக்கல, பொடியங்க இப்படி செய்வாங்கன்னு நினைக்கல. முதலாவதாக வந்து மானா அவர்களை அழைத்து நிற்கிறோம். இந்த நேரத்தில் வந்து பிரசாந்தை பற்றி சொல்லுமா? பிரசாந்த் என்ன ஃபுல் ஃபன், வேற ஒன்றும் இல்லை. எங்களோட ஃபன் ஒன்று விட்டு போகுது, அவ்வளோதான். நண்பன்டா நல்ல நண்பன்டா பிரசாந்த் தான். பிரசாந்தை பற்றி சொல்ல போனால் இவங்களை விட அவனை கனகாலம் எனக்கு தெரியும். சின்னலேருந்தே என்னை உண்டா படித்து வளர்ந்த பொடிகள் தான். அவன்கிட்ட லைஃபுக்காக அவன் நாடு கடந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறான். கவலையாக இருக்குது. நல்ல நண்பன். எல்லாரும் மாதிரி நான் பழகலை பிரசாந்தோட. சின்ன குறுகிய காலத்துக்கு தான் பழகிருக்கேன். குடிகாலம் தான். பிரசாந்த் ஒரு நல்ல நண்பன். என்னதான் நான் சொல்கிறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரசாந்த். என்ன முதல் பள்ளிக்கூட காலங்களில் வந்து பள்ளிக்கூடத்த காலத்தில் மெயினாக நடக்கிற விஷயமே வந்து மாறி மாறி ஆக்களுக்கு மொக்க போடுறது தான் வேலை. முன்னுக்கு இருக்கிற மேசைலேருந்து பின்னுக்கு இருக்கிற மேசையான மொக்க போடுறது. ஆறாவது வந்து கதைச்சா அதுக்கப்புறம் 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஆக்களை பலியாக்குறது. இப்படி ஒரு காலத்தில் நடந்தது. புறம் அதே கொஞ்ச காலம் போனால் அப்புறம் எங்களை பொடியங்களை தாண்டி அதுக்கப்புறம் பிரசாந்த்னா இப்போ ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தோடனே வந்து பிரசாந்த் வந்து கூடுதலாக வந்து மெச்சுகள் அது இதுன்னு அப்படி போய் அந்த கிளப்போட தான் அப்படி செட்டினோடைய மற்ற எங்களோட டீம் போடைய எங்களோட பெட் பொடி எங்கள்ட பழன காலம் வந்து குறைவு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர போகிறோன்னே பிரசாந்தோட மனநிலை எப்படி இருந்துச்சு? என்ன சொல்லிட்டு வந்தார் உங்கள்கிட்ட? பிரசாந்த் என்ன முதல்ல இருந்தே என்னென்னு தான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். என்ன செய்ய போகிறான்னு நான் சொல்லலை. சும்மா பனியில் எங்கேயோ சாப்பாடு போல இருக்குது, இன்றைக்கு கிளப் பொடியங்கள்லாம் வருவாங்க அப்படி தான் சொன்னது. மற்றபடி ஒன்றும் சொல்லலை. ஆனால் அப்புறம் திருப்பி நீங்கள் கோல் அடித்து அடிக்கடி எல்லாம் கேட்குறேனே ஏதோ பெருசாக செய்ய போகிறான் போல இருக்குது. என்னென்னு தான் சொன்னால் தான் அதுக்கிட்ட மாதிரி நானும் ரெடியாக போகலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஒன்றும் சொல்லலை. ஆளுக்கு இங்கே வந்த அப்புறம் எல்லாம் தெரியும். கேதிக்கு அடுத்த உசுறு. என்னோட நிறைய பேர் பழகிருக்காங்க. அதில் உண்மையாக பழகினது பிரசாந்த் அண்ணா. நண்பனுக்கு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். 9ஆம் ஆண்டு காலத்திலேருந்து பிரசாந்த் எனக்கு தெரியும். குறிப்பாக சொல்ல போனால் MCC விளையாட்டு கழகத்தோடு நாங்கள் 1.5 வருஷமாக தான் இப்போ விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த பிரசாந்தோட நல்ல ஃபிட்டானு சொன்னால் இப்போ 1.5 வருஷம் தான். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரன். அதை தாண்டியும் எப்பயுமே அவரை சுற்றி இருக்கிறவர்களை வந்து எப்பயுமே வந்து சந்தோஷமாக வச்சிருக்கிற ஒரு மனுஷன். இப்படின்னு சொன்னாடா எத்தனையோ பேரோட பழகிருக்கேன். இப்படி இந்த எம்சிசி மாதிரி நான் பொடியெல்லாம் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைடா. உண்மையாக நல்லபடியா உண்மைக்குமே நான் இந்த பொடிகளோட செட் ஆனது வந்து ஒரு எக்ஸலண்ட் தான். எதிர்ச்சியாக வந்து மீன் பிடிக்க வந்து தான் உண்மையாக தான் செட் ஆனது. நான் நிறைய பேரோட பழகிருக்கேன். ஆனால் இப்படியான ஒரு பொடியல் குழாமல் சந்தித்ததில் உண்மையாக சந்தோஷம். என்ன நண்பன் கொஞ்சம் போகிறான், அதான் கவலை. மலைமகளில் கிரிக்கெட்டுக்காக தான் பிரசாந்த் எனக்கு அறிமுகமானது. குறிப்பிட்ட காலம் தான் எங்களோட வந்து சேர்ந்து விளையாடி இருக்கோம். இனி என்ன சேர்ந்து டீமுகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, அது இனி தனியாக தான் கொடுக்கணும். போகிறது சந்தோஷம் தான், அதை விட எங்களுக்கு சரியான கவலை. பிரசாந்தை மிஸ் பண்ணுறோம். லவ் யூ ப்ரோ. நான் இங்கே வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான். ஆனால் பிரசாந்த் வந்து ஒரு நல்ல நண்பன்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் இல்லை, நான் என்ன சொல்கிறது, பொடியல்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் முதலாவதாக வந்து நிற்கக்கூடியதில் வந்து பிரசாந்தும் உண்டு. இப்போ பிரசாந்த் போயிட்டான்னு சொன்னால் MCCயோட ஃபன் உடைஞ்ச மாதிரி தான். இப்போ ஆக்கள் பெருசாக சேர மாட்டாங்க. இது வந்து உண்மை. வந்து என்ன சொல்கிறது, சின்னலேருந்தெல்லாம் பழக்கம் இல்லை, ஒரு கொஞ்ச காலம் தான். என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டில் தொடங்கினோம். யாருன்னே தெரியாது. அண்ணாண்டு சொல்லி தொடங்கிச்சு. வாடா போடாண்டு சொல்லி பழகிற அளவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் டிக்டாக் செஞ்சோம் 2 பேரும். அப்படி உடுப்பு கொண்டு வந்து அது செஞ்சு இது செஞ்சு டிக்டாக் செஞ்சோம். 5 லைக்கு தாண்டல. என்ன சொல்கிறது, பொடியலுக்குள்ளேயே பொறாமப்படுற அளவுக்கு இருந்திருப்போம் நாங்கள் 2 பேரும் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியலை. என்ன சொல்லணும், அவன் சந்தோஷமாக போயிட்டு வரணும். ஹாப்பி ஜேர்னி. லவ் யூ பிரசாந்த். இவ்வளோ காலத்துலேயும் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்து நண்பன் தான். என்னதான் அது என்னதான் நண்பன் தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் மிகப்பெரிய பட்லர் தான், நல்ல பிளேயர்.
அவர் வெளியே போகிறது எங்களை விட வவுனியாக்குள்ள சில பல ரெஸ்டாரண்ட்கள் கடைகளுக்கு பாரி நஷ்டம். அது உண்மையான விஷயம். என்னையே பெருமையாக காய்ச்சி தான் வரலாறு இல்லை ஒரு காலத்துலேயும். கழிவு தான் நிறைய வரலாறு இருக்கு. அதே கூட கடைசி மெச்சில் அதான் என்ன செய்யறது. சரி, உண்மையாலுமே நிச்சயமா இப்படி தான் பரத்து நண்பர்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் எதுகள் உருவானாலும் எல்லாருமே யாரையுமே விட்டு கொடுக்குறல. அது உண்மையாலுமே எம்சிசியில் இருக்கிற விஷயம் என்ன பிரசாந்த். நிச்சயமாக இது வந்து இதுக்கு பிறகு பிரசாந்த் ஒரு சின்ன காணொலி உங்களுக்காக நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம். இதோ கரியால கட்டப்படி வீடியோ தயாராகிறது. 1 2 3 பையா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை இந்த முதலாவது திட்டம் என்ன இல்லை அது உள்ள வைக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு பாடியா இல்ல பாடணும் பாடணும் பாடியா அது வளமையா இருக்குதானே. இல்ல பாடணும் இப்ப பாடணும். ரைட் 1 2 3 தாலாட்டு தேவானம் தள்ளாடுதே நீதான் பூவே காதல் தீவே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் பாபா கண்ணே காசாதி ஒண்ணு காணாத கெஞ்சி காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு உண்மானே உன்னை தேடுது காசாதி ஒண்ணு காணாத கெஞ்சி காத்தாடி போலா. வீடியோல பார்த்துருவோம்.